நீங்க பேசுறதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது மாப்ள. பூஜா ஸ்கூல் வேலைய தலையில தூக்கி போட்டுக்கிறதா பெரிய பிரச்சனையே. அதுதான் அவளை குழந்தைய பத்தி நினைக்க விடாம கூட அவளை தடுக்குது. அதுதான் உண்மைன்னா அந்த பொறுப்புல இருந்து அவளை ரிலீவ் பண்ணிடுங்க. வேற ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிடுங்க. குடும்பத்து மேல இவளை கேர் எடுத்துக்க சொல்லுங்க. நல்ல யோசனை தான் அத்தை. ஆனா பூஜா அதுக்கு ஒத்துக்கணுமே. எதுக்கு இன்னொரு ஆளை நம்பணும், நானே அதை பாத்துக்கிறேன்னு தான் சொல்லுவா. அவ ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு அது புரியுது. ஆனா எல்லா நேரத்திலும் அப்படி இருக்க முடியாது மாப்ள. இந்த மாதிரி விஷயத்துல உங்க ஃபீலிங்ஸ் என்னங்கறத அவளுக்கு நீங்க தெளிவா புரிய வச்சிடுங்க. ஸ்கூல் கமிட்மெண்ட்ஸை குறைச்சிட்டு உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுன்னு அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். வீட்டுக்கு வந்ததும் அவ ஸ்கூலையே கட்டிக்கிட்டு அழறான்னு சொன்னீங்கல்ல, அத கட் பண்ணுங்க. அந்த வேலைக்கு ஒரு ஆளை போடுங்க. வீட்டுக்கு வந்ததும் அவ உங்களை மட்டும்தான் கவனிக்கணும், ஸ்கூலை மறந்துடணும்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலே எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது மாப்ள. சரிங்க அத்தை, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். யோசனையிலே காலத்தை கடத்திடாதீங்க மாப்ள. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடுங்க. மாப்ள சொல்லுங்க அத்தை. நியாயமா பார்த்தா இது எல்லாம் நான் பூஜா கிட்ட தான் சொல்லணும். ஆனா அவ என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்ல. அதுவும் நான் குழந்தைன்னு பேச ஆரம்பிச்சா அவ டென்ஷன் ஆகி கத்துவா. அதனாலதான் நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. இதுல தப்பா நினைக்க என்னதான் இருக்கு? எங்க நல்லதுக்காக தானே இதை நீங்க பேசுறீங்க. சொல்லப்போனா உரிமையோட நீங்க என்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. கீர்த்தனா, கீர்த்தனா வா. உட்காரு. இந்தா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள் சூப்பு குடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடி. இதெல்லாம் எனக்கு எதுக்கு அத்தை? உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம். இதுல என்னமா இருக்கு? சூப்பு வச்சு குடுக்கறதுல எனக்கு என்னமா கஷ்டம்? என் மருமகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாதவிக்கு தான் என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. உனக்காவது இதெல்லாம் செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி எல்லாம் பேசி என் சந்தோஷத்தை கெடுத்துறாத. சரி, சூடாறதுக்கு முன்னாடி குடி. நீங்க சாப்பிடலையா அத்தை? எனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். பேத்தின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ கூட ஓடி நடக்கிறதுக்கு எனக்கு தெம்பு வேணும்ல. அதனால இப்போதுல இருந்தே நான் என்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். குடிமா, சூடு ஆறுது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி கீர்த்தனா, உங்ககிட்ட நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பிரியா தங்கச்சிக்கு எப்பமா கல்யாணம்? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களே, ஆனா எதுவும் சரியா அமையலை. அதான் உங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பெத்தவங்களுக்கு வருத்தம் இருக்கத்தானமா செய்யும். அதுக்காக அவசரப்படக்கூடாது. நிதானமாவே தேட சொல்லு. பிரியாவோட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். நிச்சயமா நல்ல பையனாவே கிடைப்பான். அதுக்கு ஒரு நேரங்காலம் வரணும்ல. ரவி கல்யாணத்தையே எடுத்துக்கையேன். கல்யாணம் வேணான்னு அவன் பிடிவாதமா இருந்ததை பார்த்தப்ப எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பமா வாழற பிராப்தமே இல்ல, பேரன் பேத்தி பாக்குற குடுப்பனை எங்களுக்கும் இல்லன்னு நாங்களே எங்களை சமாதானப்படுத்திக்கிட்டோம். ஆனா நீ வந்து அந்த தலையெழுத்தையே மாத்திட்ட. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து இழந்த சந்தோஷத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்க. எங்களுக்கு ஒரு வாரிசையும் பெத்து கொடுக்க போற. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. எல்லாம் கூடி வந்தப்ப அது நடந்ததா இல்லையா? அதே மாதிரி பிரியாவுடைய தங்கச்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையா அமையுமா. நீ வேணும்னா பாரேன். ஏய்,
இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி கண் கலங்குற? உங்க மருமகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம அவ ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மனுஷனா பிறந்த நாம யாருக்கும் 10 பைசா கொடுக்க வேண்டியதில்ல, உதவியும் செய்ய வேண்டியதில்ல. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு இருந்தா போதும். ஆண்டவன் நமக்கு இந்த மனுஷ பிறவியை கொடுத்ததுக்கு நாம காட்டுற நன்றி கடன் அதுதாம்மா. சரி, சாப்பிடு. என்னடா ரவி, நீ இந்த நேரத்துல வந்திருக்க? ஏண்டா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு சேர்த்து இந்த சூப்பு பண்ணிருப்பேன்ல. நான் வீட்டுக்கு சாப்பிட வரலமா, உன் மருமகளோட சண்டை போட வந்திருக்கேன். டேய், வெயில் அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? புள்ளதாச்சு பொண்ண கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன்னு பார்த்தா என்னமோ சண்டை போட போறேன்னு வந்து நிக்கிற. அம்மா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நான் சொன்னது சரின்னு நீயே ஒத்துப்ப. நான் ஒத்துக்கிறேனா இல்லையாங்கிறது அப்புறம் இருக்கட்டும். நீ கீர்த்தனா மேல ஏன் கோவமா இருக்கிற? முதல்ல அதை சொல்லு. நம்ம குடும்பத்துக்குள்ள எந்தவித ஒளிவு முறைவும் சங்கடமும் உறுத்தலும் இருக்க கூடாதுங்கிறதுதான் என்னோட ஆசைமா. ஒரு விஷயம் சரியோ தப்போ நமக்குள்ள பேசிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் யாரும் எதையும் மறைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலை தான் நம்ம வீட்டுல இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கைய இவன் இன்னைக்கு உடைச்சிட்டாமா. ஒரு முக்கியமான விஷயத்த இவன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாமா. என்னம்மா கீர்த்தனா, இவன் என்னென்னமோ சொல்றான். அப்படி என்ன விஷயத்த நீ இவங்கிட்ட இந்த மறைச்சிட்ட? நான் எதுவும் மறைக்கல அத்தை. பொய் சொல்லாத. நீ எங்க கிட்ட வெளிப்படையா இல்ல. இந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைக்கல. அதனாலதான் எங்களை விட்டுட்டு பிரியா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல உன்னை பாக்குறதுக்காக வந்தப்ப அவங்க என்கிட்ட அதையெல்லாம் சொல்லிட்டாங்க. என்கிட்ட எப்படி உன்னால இப்படி நடந்துக்க முடியுது? என் வைஃப பத்தின விஷயத்த யாரோ ஒரு 3வது மனுஷி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவுதானா? என்கிட்ட நீ இப்பவும் இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்றியா? என்கிட்ட எதை வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கை உனக்கு இன்னும் வரலையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்லைன்னா ஏன் என்கிட்ட இருந்து இதையெல்லாம் மறைச்ச? ஏன் இதையெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணல? அது வந்து கீர்த்தனா, வாமா. வாங்க பிரியா. இப்ப கூட இவ எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கா. நீங்க தான் இவ வாயை திறக்க வைக்கணும். என்னடி முழிக்கிற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால 9ஆம் மாசம் வரைக்கும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன்னு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தல்ல. தூரத்துல இருந்து வரப்ப இவங்க அதை பார்த்துட்டாங்க. நீ போனதும் என்னை பத்தி விசாரிச்சுட்டு நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்டாங்க. உன் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீயே அதை மறைக்கணும்னு நினைக்கிற? ஓப்பனா பேசிட வேண்டியதானே? உங்ககிட்ட மறைக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லைங்க. இந்த விஷயத்த சொன்னால் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதான் ஒரு ஃப்ரெண்டா பிரியா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது தப்புண்டா என்ன மன்னிச்சிருங்க. நீ திரும்பவும் வேலைக்கு போகணும்னு நினைச்சதே தப்புதான் கீர்த்தனா. நீ வீட்டு வேலை செய்யறதையே என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அது போதாதுன்னு ஆபீஸ்லயும் போய் கஷ்டப்பட போறியா? அதுக்கு நான் சம்மதிப்பேன் எப்படி நீ எதிர்பார்க்கற? வீட்டுல உனக்கு போர் அடிக்குதுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம். நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி சமயத்துல உடம்பையும் மனசையும் எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி தரத்துக்கு வீடியோ CD எல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் போட்டு நான் காட்டியிருப்பேனே. அது பிடிக்கலன்னா மெலடி சாங்ஸ், காமெடி சீன்ஸ்னு
உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி எவ்வளவோ நான் செஞ்சிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சத என்னால ஏத்துக்க முடியலம்மா. சாரிங்க, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். பேசாம இருந்தா மட்டும் போதாது, உன் மனசுல இருந்து அந்த எண்ணத்தை அடியோட அழிச்சிடணும். வேலைக்கு போறத தவிர உனக்கு பொழுது போகிறதுக்கு என்ன வேணாலும் என்ன கேளு, நான் செஞ்சு தரேன். நீ எந்த கவலையும் வேதனையும் இல்லாம சந்தோஷமா நம்ம குழந்தைய பெத்து எடுக்கணும். அதை தவிர வேற எந்த நினைப்பும் உனக்கு வேண்டாமா? ஆமா கீர்த்தனா, இந்த மாதிரி நேரத்துல எந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம மனசு சந்தோஷமா வச்சுக்கிறதாமா ரொம்ப முக்கியம். அப்பதானே நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீ எந்த சூழ்நிலையிலும் இதை மறந்துடக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. சரி ரவி, நீ போய் கை கழுவிட்டு வா. கீர்த்தனாவோட உட்காந்து நீயும் சாப்பிடுவ. சரி பிரியா, நீயும் வந்து சாப்பிடுமா. இல்லம்மா, வீட்ல செஞ்சு வச்சது வேஸ்ட் ஆயிடும். நான் கிளம்புறேம்மா. கீர்த்தனா வரண்டி, வரேங்க. ஒரு நிமிஷம் இரு. இப்பதானே கீர்த்தனா உன்னை இறக்கி விட்டுட்டு வந்ததா சொன்னா, திரும்பவும் எதுக்கு இங்க வந்த? அது வந்துமா, என் மெடிக்கல் ரிப்போர்ட்டை மறந்து கீர்த்தனா கிட்டே கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு போலாம்தாம்மா வந்தேன். பேச்சு வாக்கிலே மறந்துட்டேன். சரி கீர்த்தனா, அந்த கவர். இது வரேன்டி. சரி ரவி, நீ போய் கை கழுவிட்டு வா. மணி 9 ஆச்சு, இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க அங்கிள். அங்கிள், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்பவும் காலையிலே எந்திப்பீங்கல்ல, இன்னைக்கு ஏன் எந்திரிக்கல? அங்கிளுக்கு உடம்புக்கு முடியலம்மா, நீ வீட்டில் போய் விளையாடு, இங்கே வராது. என்னாச்சு அங்கிள்? பக்கத்தில் வராத மாதவி. ஏன் வரக்கூடாது? நான் வருவேன். ஐயோ, உடம்பு சுடுது அங்கிள். உங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அவர் ஊசி போட்டா ஜுரம் போயிடும். இல்லைம்மா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ 2 நாளைக்கு அங்கிள் பார்க்க வராத, நீ கீழேயே இருமா, இல்லைன்னா உனக்கும் ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்தா நானும் ஊசி போட்டுக்கிறேன். நீ குட்டி பொண்ணுமா, இந்த வைரல் ஃபீவர் வந்தா உன்னால தாங்க முடியாது, நீ கீழே போயிடுமா. மாட்டேன், நீங்க டாக்டர் கிட்ட வாங்க. நான் தான் குட்டி பாப்பா, ஊசி போட்டுக்க பயப்படுவேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படலம்மா, மாத்திரை போட்டு தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நீ போம்மா. முடியாது, நீங்க என் கூட வாங்க, டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாம்மா, நீ குட் கேர்ள் தானே, அங்கிள் சொன்னா கேப்பல்ல. நீங்களும் குட் பாய் தானே, பாப்பா சொன்னா கேப்பீங்கல்ல. எந்திரிங்க. மா, தொடாதம்மா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அங்கிள். வேண்டாம்மா, சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, யார் சொன்னா கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஹலோ. ஹலோ கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அம்மு, நீங்க எப்படி இருக்கீங்க? மாதவி குட்டி நார்மல் ஆயிட்டாளா? திரும்பவும் எந்த ப்ராப்ளம் இல்லையா அவளுக்கு? இல்ல கீர்த்தனா, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எப்போதும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா,
அண்ட் டான்ஸ் கிளாஸ்ல கூட சேர்த்து விட்டுருக்கேன். அவ நார்மலா இருந்தாலே போதும் எனக்கு. நான் நிம்மதியா இருப்பேன். ஆமா, நீங்க ரெகுலரா செக்கப்க்கு போறீங்கல்ல? டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? கீர்த்தனா, என்னாச்சு? ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, காய் கட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்தேன். சரியா கேட்கலையா தான். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். போன வாரம் கூட போயிட்டு வந்தேனமோ. எல்லாம் நார்மலா இருக்கு, ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் கிட்ட போறப்போ அப்படியே எங்கேயும் வரலாம்ல? மாதவி குட்டி ஏன் கீர்த்தனா சித்தி வரவே இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. வரணும் தான் நினைப்பேனமோ. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போதே ரொம்ப டயர்ட் ஆயிடும். வீட்டுக்கு வந்து படுத்தா போதுன்னு இருக்கும். இது உங்க வீடு மாதிரி தானே, நீங்க இங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல? எங்களை வேற யாரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால்தான் இங்க உங்களுக்கு வரணும்னு தோணல இல்ல? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லமோ. அடுத்த தடவை செக்கப்க்கு வரப்போ கண்டிப்பா அங்க வருவேன். அது சரி, நாங்க வரலேன்னு உரிமையா சண்டை போடுறீங்க. மாதவியை கூட்டிட்டு நீங்க இங்க வரலாம்ல? எங்க அத்தை கூட மாதவியை கூட்டிட்டு வர சொல்லேண்டேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் வரணும்னு ஆசைதான் கீர்த்தனா. ஆனா ஆபீஸ் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வெளியில கிளம்புறத பத்தி யோசிக்க கூட முடியல. எனக்கு உங்க கஷ்டம் புரியுதம்மோ. ஆனா எதை காரணமா சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது. மாதவியை கூட்டிட்டு எந்த வாரமே நீங்க இங்க வரீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வாரம்னு கேரண்டி கொடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்துடுறேன். மாதவி, கீர்த்தனா சித்தி லைன்ல இருக்காங்க, பேசுறியா? இல்லம்மா, சித்தி கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். மாடியில அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து என்னன்னு பாருமா. கீர்த்தனா, மாதவி என்னமோ சொல்றா, நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேனே. சரி அம்மு, நீங்க அவளை பாருங்க. நிரஞ்சன் பெட்ரூம்ல படுத்திருக்காங்கம்மா. நிரஞ்சன், நிரஞ்சன். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. என்னாச்சு நிரஞ்சன்? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சாதாரண வைரல் ஃபீவர் தான். நேத்து ஈவினிங்கே உங்களை பார்த்தப்போ நீங்க எதுவுமே சொல்லல. அப்பவே தெரிஞ்சிருந்தா டாக்டர் கிட்ட போயிருக்கலாம்ல. அப்போல்லாம் எதுவுமே இல்லைம்மோ. ராத்திரி படுக்கிறப்ப தான் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்துச்சு. மாத்திரை போட்டு படுத்துட்டேன். காலையில் திரும்பவும் ஜுரம் வந்துடுச்சு. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்கு. ஒன்றுமே முடியல. ஒண்ணுமே முடியலன்னு வீட்லயே இருந்துட்டு இருந்தா எப்படி? வாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். என்னால் எங்கேயும் வர முடியாதம்மோ. பாலை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டேன். ஃபீவர் குறையலன்னா பார்த்துக்கலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நாமளே மாத்திரை போட்டுக்கிறது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்களே அந்த தப்பு பண்ணலாமா? வைரல் ஃபீவர்லயே நிறைய டைப் இருக்கு. டாக்டர் தான் என்ன டைப் ஃபீவர்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கேத்த மருந்து கொடுப்பாரு. ஊசி கூட போடுவாரு. ரெகுலரா மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். யூ வில் பி ஆல் ரைட். அதுக்கு முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட வரணும். வேணாமோ, ஒன்றும் முடியலன்னா நானே சொல்கிறேன். நீங்கள் மாதவி கூட்டிகிட்டு போங்க. 2 நாளைக்கு இந்த பக்கமே வராதிங்க. வைரல் ஃபீவர் வந்தால் சட்டுன்னு பரவிடும். பெரியவங்கன்னா சமாளிச்சுக்கலாம், குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக உங்களை கண்டுக்காம இப்படியே விட்டுற சொல்றீங்களா? எனக்கு பிரச்சனை வந்த போல நீங்க பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. பல சமயத்துல நான் கேட்காமலே ஓடி வந்து உதவி பண்ணிருக்கீங்கல்ல. எனக்கு தைரியமும் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் நன்றி கேட்டவை இல்லை நிரஞ்சன். ஒரு சின்ன விஷயத்தையே ஏன் இவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிறீங்க அம்மோ? மாதவிக்கு ஃபீவர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஃபீவருங்கிறது சீசனல் ப்ராப்ளம். உங்க மூலமா இல்ல, வேற ஏதாவது ஒரு வழியில கூட ஃபீவர் வரலாம். அப்படி வந்தா ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு பயந்துகிட்டு நீங்க இப்படி தனியா கஷ்டப்படுறத என்னால வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டா என் மேலயும் மாதவி மேலயும் நீங்க கேர் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு உங்க மேல கேர் எடுத்துக்கிற உரிமை இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. அம்மோ, நான் சொல்ல வர்றத
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன டாக்டர் போய் பார்க்கிறதுக்கு உங்க உடம்புல தெம்பில்ல, அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்ச டாக்டரை நான் இங்க வர சொல்றேன். அது உங்களுக்கு ஓகே தானே? இல்ல பரவாயில்ல. அட சும்மா இருங்க. அங்கிள், டாக்டர் வந்து பார்த்துட்டாருன்னா உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. டாக்டர் சாலமன். டாக்டர் நான் அம்மு பேசுறேன். இங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, என்னோட ஃப்ரெண்டு. ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வாங்க. ஹாஸ்பிடலுக்கு வர முடியாது, நீங்க கொஞ்சம். நான் வரணுமா? வந்தா நல்லா இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்ல வரமா? ஓகே டாக்டர், தேங்க் யூ. கீர்த்தனா, இந்த Dress எப்படி இருக்குன்னு பாரு. யாருக்கு இந்த Dress எடுத்துட்டு வந்திருக்கீங்க? முதல்ல பிரிச்சு Dress பாரு, உனக்கே தெரியும். எப்படி இருக்கு? குட்டி பாப்பா Dress-ஆ இருக்கு. உங்க ஃப்ரெண்டு குழந்தை யாருக்காவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நம்ம குழந்தைக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்க? நீங்க எவ்வளவு அவசரமா இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வண்டியில வரப்போ ஒரு புது டெக்ஸ்டைல் ஷோரூம் பார்த்தோமா, வெளியிலேயே இந்த Dress மாட்டி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம குழந்தைக்கு இதை போட்டா எப்படி இருக்குன்னு அப்பவே என் கற்பனை ஓட ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை பிறக்கிற சமயத்துல இது கிடைக்குமான்னு தெரியல, அதான் இப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன். மாதவி அக்கா தான் நமக்கு பொண்ணை வந்து பிறக்க போறாங்கன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஒருவேளை பிறக்கிறது பையனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கும் இதே Dress போட்டு அழகு பார்க்க வேண்டியதுதான். குட்டி பாப்பாவா இருக்கிறப்போ எந்த Dress வேணாலும் மாட்டிக்கலாமே. நான் 4 வயசு வரைக்கும் பாவாடை சட்டையோட தான் தெரிஞ்சேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. என் பிள்ளையும் என்ன மாதிரி தெரியட்டுமே. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியல? இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படிமா? நம்ம குழந்தை பிறக்கிறப்ப எப்படி இருப்பா, 3 மாசத்துல எப்படி இருப்பா, 6 மாசத்துல எப்படி இருப்பா, 1 வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு இப்பவே கிராபிக்ஸ்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஃப்ரேம் போட்டு இப்பவே வீட்ல மாட்டி வச்சிடலாம் தான் இருக்கேன். அப்பதான் பாப்பா பிறக்கிற வரைக்கும் அத பார்த்து பார்த்து சந்தோஷப்படலாம்ல. என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்க? குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமாங்க? கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் நான் அப்படி இல்லம்மா. குழந்தைகளை பார்த்தா எல்லாரும் மாதிரி எடுத்து கொஞ்சுவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான். ஆனா எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே என் புத்தி மனசு எல்லாமே அவ பக்கம் போயிடுச்சுமா. அவ எப்படி நடப்பா, எப்படி பேசுவா, என்கிட்ட க்ளோஸா இருப்பாளா இல்ல உன்கிட்ட க்ளோஸா இருப்பாளான்னு எப்ப பார்த்தாலும் குழந்தை யோசனையாவே இருக்குமா.